எலுமிச்சம்பழம் ஒன்றே போதுமே, கண் திருஷ்டி எல்லாம் காணாமல் போய்விடும். சில நேரத்தில் அவரவர் வீட்டின் முன்பக்கத்தில் எலுமிச்சை பழம், காய்ந்த மிளகாய் சேர்த்து வாசலில் தொங்கவிட்டு இருப்பார்கள். வாசலில் எலுமிச்சை பழத்தை வெட்டி செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் வைக்கலாம். அதே சமயம் இவற்றை வாரம் ஒரு முறை கண்டிப்பாக மாற்ற வேண்டும். எலுமிச்சை பழம் காயும் வரை வாசலில் இருக்கலாம். அவ்வாறு எலுமிச்சை வைக்கும் நாளில் நீங்கள் 2 விளக்குகளை பிரதான வாயிலில் வைத்து தூபம் காட்டி வழிபட வேண்டும். எலுமிச்சம்பழம் வீட்டின் பூஜை அறையில் இருப்பதால் குடும்பத்தில் நிலவும் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை நிச்சயமாக பார்ப்பீர்கள். எலுமிச்சம்பழத்தை தேர்வு செய்யும் போது புள்ளிகள் அல்லது எந்தவித சேதமும் இல்லாமல் பழத்தை வாங்க வேண்டும். குடும்ப பிரச்சனை, நிலம், சொத்து தகராறு, இல்வாழ்க்கை பிரிவினை போன்ற எந்தவிதமான எதிர்மறை பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு எலுமிச்சையை வெட்டி வீட்டின் பிரதான வாயிலில் வைத்து பரிகாரம் மேற்கொள்ளலாம். அதேபோல் உங்களால் முடிந்த ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எலுமிச்சை பழங்களை காட்டி வீட்டின் இருபுறமும் மாலையாக கட்டி தொங்க விடலாம். அதே சமயம் வீட்டின் பூஜை அறையில் எலுமிச்சை தோலில் நெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபடலாம். இதனாலும் வீட்டின் எதிர்மறை எண்ணங்கள் முற்றிலுமாக நீங்கிவிடும். ஆக கண் திருஷ்டி பிரச்சனை என்றால் வீட்டில் எலுமிச்சை பழம் வைத்தாலே போதும். உண்மைதானே? வீட்டில் ஏதாவது எதிர்மறையான சம்பவங்கள் இருந்தால் உடனடியாக ஊர்க்கண் பட்டு விட்டது, திருஷ்டி பட்டு விட்டது என்று சொல்வார்கள். அதற்கு இந்த பரிகாரங்களை செய்தாலே போதும். எலுமிச்சம்பழத்திற்கு அப்படி ஒரு சக்தி உள்ளது. வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளையும் தீய எண்ணங்களையும் நிச்சயமாக விரட்டி அடித்து விடும். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நாள், நல்ல நேரம், திதி, சூலம் என பார்த்துத்தானே செய்கிறீர்கள். இந்த பரிகாரத்தையும் நாள் பார்த்து செய்து விடுங்கள். கண்டிப்பாக கண் திருஷ்டி பிரச்சனை வரவே வராது.